சனி செவ்வாய் காம்பினேஷன் இது ஒரு பயப்படுற காம்பினேஷன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பயம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தா நீங்கள் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பயந்து நடக்கணும். சனினா என்ன, செவ்வாய்னா என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தா விபத்துன்னு பேர். சனி என்ற கிரகம் செவ்வாய் நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாய் நட்சத்திரங்கள் என்னென்ன? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களில் சனி பகவான் இருந்தாலும் இந்த மாதிரி. செவ்வாய் போய் சனி நட்சத்திரங்கள் பூசம், உத்திரட்டாதி, அனுசத்தில் இருந்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாய் வீடுகளில் சனி இருந்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாயை சனி பார்த்தாலும் இந்த காம்பினேஷன். செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சனி இருந்தாலும் இந்த காம்பினேஷன். அந்த ஒரு கேள்விக்கு இவ்வளவு இந்த காம்பினேஷன். ஏற்கனவே பயம்னு சொல்லிட்டீங்க. இந்த பெற்றவங்க நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே ஜோசியத்தை அடிக்கடி கேட்குற கேள்வி, சார் என் பிள்ளைக்கு லவ் மேரேஜ் ஆகுமான்னு பார்த்து சொல்லுங்கள் சார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காமிப்பாங்க. காமிச்சிட்டு, சார் இந்த பிள்ளைக்கு கல்யாண விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓஹோ லவ் மேரேஜ் ஆகுமான்னு. இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, பிள்ளை இங்கே உட்காந்துருக்கு, அப்பா இங்கே உட்காந்துருக்காங்க, இந்த பிள்ளை ஏதாவது கல்யாணம் நல்லபடியாக பண்ணுமான்னு பார்த்து சொல்லுங்கள், இல்லை ஏதாவது லவ் பண்ணுதான்னு. உடனே நம்ம யாரை பார்ப்போம்னா இந்த சனி செவ்வாயை தான் பார்ப்போம். ஓகே.